ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 25 ஆண்டுகள் பணி நிறைவு செய்த காவலர்களுக்கு பதவி உயர்வு. ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் பாராட்டி கௌரவிப்பு. புதுச்சேரியில் களை கட்ட தொடங்கியுள்ள பொங்கல் பண்டிகை. முக்கிய வீதிகளில் விற்பனைக்கு குவிந்துள்ள மண்பானைகள். சிவப்பு நிற அட்டைதாரர்களுக்கு இலவச துணிக்கு மாற்றாக வங்கிக் கணக்கில் பணம் 8ஆம் தேதி முதல் செலுத்தப்பட உள்ளதாக தகவல். போலி மருந்து தயாரிப்பில் தொடர்புடைய அரசியல் கட்சியினரை கைது செய்ய வலியுறுத்தல். புதுச்சேரி இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டம். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460 அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி காவல்துறையில் 476 காவலர்களுக்கு பதவி உயர்வு வழங்கும் விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. புதுச்சேரி காவல்துறையில் 10 மற்றும் 15, 25 ஆண்டுகள் பணி நிறைவு செய்தவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கும் விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. விழாவில் ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் பதவி உயர்வு பெற்ற காவலர்களுக்கு ஸ்டார்களை அணிவித்து பாராட்டு தெரிவித்தனர். 3 பேர் சிறப்பு நிலை உதவி காவல் ஆய்வாளர்களாகவும், 161 பேர் சிறப்பு நிலை துணை காவல் ஆய்வாளர்களாகவும், 128 பேர் காவல் ஆய்வாளர்களாகவும் பதவி உயர்வு பெற்றனர். இதேபோல் 26 பேருக்கு உதவி காவல் ஆய்வாளர்களாகவும், 158 IRBN காவலர்கள், காவல் ஆய்வாளர்கள் என மொத்தம் 476 பேர் பதவி உயர்வு பெற்றனர். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசுகையில், புதுச்சேரி காவல்துறையில் காலி பணியிடங்களை அரசு நிரப்பியுள்ளதாகவும், இதன் மூலமாக பொதுமக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு குற்றச்சம்பவங்கள் வெகுவாக குறைந்துள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் உள்ள அரசு காலி பணியிடங்கள் அனைத்தும் நிரப்பப்படும் என தேர்தல் வாக்குறுதி அளிக்கப்பட்ட நிலையில் அனைத்து அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். விழாவில் சபாநாயகர் செல்வம், காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங், காவல்துறை தலைவர் அஜித்குமார் சிங்லா மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் நகரின் முக்கிய வீதிகளில் பொங்கல் பானைகள் விற்பனைக்காக குவிக்கப்பட்டுள்ளன. தமிழர்களின் பாரம்பரிய விழாவான பொங்கல் பண்டிகை வருகிற 15ஆம் தேதி வியாழக்கிழமை கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி வீடுகளுக்கு வெள்ளையடிப்பது, சுத்தம் செய்வது போன்ற பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. பொங்கல் பண்டிகையின் போது மண்பானையில் பொங்கல் இடுவது தமிழர்களின் பாரம்பரிய வழக்கமாகும். இதனால் பொங்கல் பண்டிகை வந்தாலே மண்பானைக்கு மவுசு கூடும். இந்நிலையில் புதுச்சேரி முருங்கப்பாக்கம் கைவினை கிராமத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மண்பானை தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. கைவினை கிராமத்தில் தயாரிக்கப்படும் மண்பானைகள் புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் விற்பனை செய்ய வியாபாரிகள் மூலம் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. புதுச்சேரி கொசக்கடை வீதியில் மண்பானைகள், அடுப்புகள், அகல் விளக்குகள், மண் சட்டிகள் உள்ளிட்ட பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. தற்போது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வீடுகளில் பொங்கல் வைக்க மண்பானைகள் விற்பனைக்காக வந்து குவிந்துள்ளன. இந்த பானைகளில் தொழிலாளர்கள் வர்ணம் பூசி அழகுபடுத்தி விற்பனைக்காக வைத்துள்ளனர். இதுகுறித்து மண்பாண்ட தொழிலாளர்கள் கூறுகையில், பொங்கல் மண்பானைகளை முருங்கப்பாக்கம், கைவினை, வில்லியனூர், பிள்ளையார்குப்பம், தமிழக பகுதியான பள்ளித்தென்னல் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களிலிருந்து வாங்கி வந்து விற்பனை செய்வதாகவும், பானைகள் அதன் அளவிற்கு ஏற்ப 50 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்தனர். நாகரிக மாற்றம் காரணமாக நகர்ப்புறங்களில் பெரிய அளவில் மண்பானைகள் விற்பனை இல்லை என்றும் அவர்கள் கூறினர். புதுச்சேரி சிவப்பு நிற அட்டைதாரர்களுக்கு இலவச துணிகளுக்கு மாற்றாக பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் 8ஆம் தேதி முதல் பணம் செலுத்தப்படும் என அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அமைச்சர் தேனி ஜெயக்குமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் மூலம்
வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கான இலவச துணிகள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் புதிதாக சிவப்பு நிற அட்டைதாரர்கள் பெற்றவர்களில் அட்டவணை மற்றும் பழங்குடியினர், மீனவர்கள், நெசவாளர்கள், மாற்றுத்திறனாளிகள் நீங்களாக புதுச்சேரியில் உள்ள 1,45,930 குடும்ப அட்டைதாரர்களில் இலவச துணிக்கு பதிலாக வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தப்படுவதாக தெரிவித்துள்ளார். அதன்படி ஒரு நபர் மட்டும் இருந்தால் 500 ரூபாய் என்றும், 2க்கும் மேற்பட்ட குடும்ப நபர்கள் உள்ள அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் 8ஆம் தேதி வியாழக்கிழமை முதல் பயனாளிகள் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுவதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அரசுக்கு 13,67,00,000 செலவாவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். போலி மருந்து தயாரிப்பு விவகாரம் குறித்த உண்மை நிலையை மக்களுக்கு தெளிவுபடுத்த வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. புதுச்சேரியில் போலி மருந்து தயாரிப்பு விவகாரம் குறித்து இந்தியா கூட்டணி அரசுக்கு எதிராக தொடர் பிரச்சாரங்கள் செய்து வருகின்றன. ஆளும் கட்சிக்கு தொடர்பு உள்ளதாகவும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும், கைது செய்ய வேண்டும் என காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழகம் வலியுறுத்தி வருகிறது. இதேபோல ஆளும் அரசு மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளையும் காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழகம் கூறி வருகிறது. இதற்காக பல்வேறு போராட்டங்களையும் நடத்தி வருகின்றன. இந்நிலையில் புதுச்சேரி போலி மாத்திரை வழக்கில் தொடர்புடையவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் சுதேசி மில் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமை தாங்கினார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், அனிபால் கென்னடி, சம்பத், அவைத் தலைவர் SP சிவகுமார் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் இந்தியா கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டு போலி மாத்திரை விவகாரத்தில் தொடர்புடைய அரசியல் கட்சியினரை கைது செய்ய வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய போலி மருந்து தயாரிப்பு வழக்கில் கைதான 24 பேருக்கு நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளது. புதுச்சேரியில் போலி மாத்திரை உற்பத்தி செய்து வெளி மாநிலங்களில் விற்பனை செய்தது குறித்து CBCID காவல்துறையினர் போலி மாத்திரை தொழிற்சாலை உரிமையாளரான ராஜா, ஓய்வு பெற்ற IFS அதிகாரி உட்பட 26 பேரை கைது செய்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த 10 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. இந்த வழக்கில் 57 பேர் அடையாளம் காணப்பட்ட நிலையில் 26 பேர் கைது செய்யப்பட்டனர். இதற்கிடையே ஆளுநர் கைலாஷ்நாதன் கடந்த 22ஆம் தேதி CBI மற்றும் NIA விசாரிக்க பரிந்துரை செய்தார். இந்த நிலையில் போலி மாத்திரை வழக்கு CBI விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதாக CBI அறிவித்தது. இதையடுத்து வழக்கு தொடர்பான ஆவணங்கள் அனைத்தும் CBI வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் விரைவில் விசாரணையை தொடங்கவுள்ளனர். இதற்கிடையே போலி மாத்திரை வழக்கில் சிறையில் உள்ள ராணா மெய்யப்பன் ஆகிய 2 பேரும் ஏற்கனவே ஜாமீன் பெற்றனர். இந்த நிலையில் சிறையில் உள்ள ராஜா உட்பட 24 பேரும் ஜாமீன் கேட்டு புதுச்சேரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்நிலையில் அவர்கள் 24 பேருக்கும் நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளது. இந்த வழக்கில் CBCID காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட அனைவரும் தற்போது ஜாமீனில் வெளியே வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியின் 4 பிராந்தியங்களில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய அரசு பள்ளி மாணவர்கள் 8ஆம் தேதி முதல் தேசிய திறன் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அரசு பள்ளி அல்லது அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களின் இடைநிற்றலை தவிர்க்க மத்திய கல்வி அமைச்சக தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்புதவி தொகை தேர்வு திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். திட்டத்தில் புதுச்சேரி பள்ளி கல்வி இயக்கத்தால் ஆண்டுதோறும் நடத்தப்படும் தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்புதவி தொகை தேர்வு புதுச்சேரி, காரைக்கால், மாகி மற்றும் ஏனாம் பிராந்தியங்களில் மார்ச் 1ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக தெரிவித்துள்ளார். தேர்வின் மூலம் தகுதி மற்றும் பெற்றோரின் ஆண்டு வருமானம், சாதி, மண்டல அடிப்படையில் தேர்வு செய்யப்படும் என்றும் 125 மாணவ மாணவிகளுக்கு உதவித்தொகை கிடைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். 9ஆம் வகுப்பு முதல்
12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படிப்பவர்களுக்கு ஆண்டுதோறும் 12,000 ரூபாய், தொடர்ந்து 4 ஆண்டுகளுக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சகம் உதவித்தொகையாக வழங்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி பகுதியில் 93, காரைக்காலில் 23, மாஹேவில் 3 மற்றும் ஏனாம் பகுதியில் 6 என பிராந்திய ரீதியாக இந்த உதவித்தொகை கிடைக்கும் என்றும், தேர்வுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் தங்கள் பள்ளிகளின் மூலம் இணையதள முகவரியில் 8ஆம் தேதி வியாழக்கிழமை முதல் வரும் 27ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பெண்ணிடம் 7 லட்சம் மோசடி செய்தவரை ரெட்டியார்பாளையம் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி குயவர்பாளையத்தைச் சேர்ந்தவர் கண்ணன், இவரது மனைவி ஜெயந்தி. இவர்களது மகனுக்கு அரசு வேலைக்காக உறவினரிடம் விசாரித்துள்ளனர். அப்போது கரசூர் மேற்கு தெருவைச் சேர்ந்த கார் டிரைவரான துரைராஜ் என்பவரை ஜெயந்திக்கு அவரது உறவினர் அறிமுகம் செய்து வைத்துள்ளார். ஜெயந்தியின் மகனுக்கு அரசு வேலை வாங்கித் தர பணம் செலவாகும் என்று துரைராஜ் மற்றும் அவரது மனைவி பூரணி ஆகியோர் கூறியுள்ளனர். பூரணி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் அரசு துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி ஜெயந்தியிடம் துரைராஜ் மற்றும் பூரணி ஆகியோர் 7 லட்சம் பெற்றதாக கூறப்படுகிறது. ஆனால் அவர்கள் சொன்னபடி வேலை வாங்கி கொடுக்கவில்லை. இதுகுறித்து கேட்டபோது சரியாக பதில் கூறவில்லை என்றும், தான் கொடுத்த பணத்தை ஜெயந்தி திரும்ப கேட்டபோது அவர்கள் பணம் கொடுக்க மறுத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் இதுகுறித்து ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் ஜெயந்தி புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் காவலர்கள் மோசடி வழக்கு பதிவு செய்து துரைராஜை கைது செய்துள்ளனர். தலைமறைவாக உள்ள அவரது மனைவியை காவலர்கள் தேடி வருகின்றனர். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 12,650 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,690 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ், புதுச்சேரி. உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.